எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான் கொடி வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்வும் வளத்துடன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் தான் இது. திருமண மாணவர்களுக்கான செஷன். எஸ்பி சார், ஆடியோ கிளியரா இருக்கா? சார், ஆடியோ கிளியரா இருக்காங்க சார்? எஸ் சார். ஓகே சார், நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ். கொஞ்சம் இது வயது வந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு செஷனா இருக்கும். சகோதரிகள் இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பிரைவசியோட இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு நேர கேட்குற மாதிரி இருக்காது. நாம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் தான். இனப்பெருக்க ஆரோக்கியம், இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியம். நிறைய பிரச்சனை இருக்கிற இடம் இன்னைக்கு இதுதான். என்ன பிரச்சனைங்க, அதையும் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்குற இந்த செஷன்ல எவ்வளவுக்குள்ள பெட்டரா உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமோ, என்ன பிரச்சனைங்கிறத விளக்க முடியுமோ ட்ரை பண்றேன். கண்டிப்பா இது ஒரு மைண்ட் ஓப்பனிங் செஷனா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கருத்தரிப்புல சிக்கல்கள் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் நாம நிறைய பார்க்குறோம். காரணம் என்னங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ட்டு நம்மளுடைய லோகோ ஸ்லோகன் இதெல்லாம் இருந்தது. சிவப்பு தலைகீழ் முக்கோணம். இதோட 70 கிட்ஸ்க்கு இது நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தோயாத்தின் 2-3 குழந்தைங்க போதும் அப்படின்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இத ஒரு பெரிய கேம்பெயினா ரன் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுது. இதே மாதிரி போச்சுன்னா நமக்கு பஞ்சம் வந்துடும் நாட்டுல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் பண்ணி விதவிதமா கேம்பெயின் பண்ணாங்க. அதெல்லாம் விட அரசாங்கமே கருத்தடை சாதனம் நிரோதுங்கிற பேர்ல மக்களுக்கு ரொம்ப சகாய விலையில இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல. ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்காக விதவிதமா கேம்பெயின் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்த இந்த நாட்டுல தான் இன்னைக்கு ஊருக்கு ஒண்ணு பின்கோடுக்கு ஒண்ணு அப்படிங்கிற அளவுல இதுல வேற பிரான்சைஸ் கான்செப்ட்ல எல்லாமும் விதவிதமா இன்னைக்கு தெருவுக்கு தெரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக், அதாவது குழந்தையின்மைக்கான கருத்தரிப்பு மையங்கள் நிறைய பார்க்கிறோம். அப்ப இது ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதற்கான காரணம் என்ன, இந்த பிரச்சனைகள் ஏன் வருது, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதே மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் பார்க்க போறோம். இனப்பெருக்க மண்டலத்தோட அடிப்படை அமைப்பு மற்றும் செயல்பாடு என்னன்னு பார்க்க போறோம். இனப்பெருக்க கோளாறுகள், இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த மலட்டுத்தன்மை வர்றதுக்கான காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இயற்கை மூலம், இயற்கையாக எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலிகை பொருள் மூலம் நாம இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படின்னு பார்க்க போறோம்.
அதே மாதிரி மேலும் சில ஆலோசனைகளையும் இங்க பார்க்க போறோம். ஓகேவா? போலாமா நிகழ்ச்சிக்குள்ள? ஃபர்ஸ்ட் பெண் இனம் பெருக்க உறுப்பை பத்தி நாம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். பெண் இனப்பெருக்க உறுப்புங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆர்கன்ஸை உள்ளடக்கியது. ஃபெலோப்பியன் டியூப்ஸ், கரு முட்டை இருக்கிற இடம் அண்டகங்கள்னு சொல்லுவாங்க. கருப்பை, கருப்பை வாய், யோனி, அதாவது ஜெனரலா யூரினேஷன் போகக்கூடிய இடத்த சொல்லுவோம்ல, இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆர்கன்ஸை நாம இனப்பெருக்க மண்டலமா வகையறை செய்யறோம். இது பெண்களுக்கு சிறுநீர் கழிக்கிறத தவிர மாதவிடாய் சுழற்சிக்கும், கர்ப்பத்துக்கும், கருத்தரித்தல் இது எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷனா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே ஆண் இனப்பெருக்க அமைப்புங்கிறது ஃபர்ஸ்ட் விதை பைன்னு சொல்லுவாங்க, டெஸ்டிகல்னு சொல்லுவாங்க. விந்து நாளங்கள், அதுல சுருள் சுருளா நிறைய குழாய் அமைப்பு இருக்கும், குழாய் போன்ற அமைப்பு. விந்து குமிழ்கள், விந்து உருவாகி குமிழ் குமிழா அது ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அது தவிர ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். விந்து வெளி வரும்போது ஒரு திரவம் கூட சுரந்து அது வேகமா போகிறது, அந்த விந்து ஆரோக்கியமா டிராவல் பண்றதுக்கு, பெண்ணோட கருப்பையை நோக்கி டிராவல் பண்றதுக்கான ஒரு திரவம் சுரக்கிறது. இதை தவிர ஆண்குறி, பாலுறு உறுப்பு மற்றும் சிறுநீர் வெளியேற்றும் பாதை உள்ள உறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஆண்களோட இனப்பெருக்க மண்டலம். இப்ப பெண்களோட பொதுவான பெருக்க கோளாறுகள், ப்ராப்ளம் வரதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, பிசிஓடி, பிசிஓஎஸ்ன்னு நம்ம நிறைய கேட்கிற ஒரு விஷயம். ஹார்மோன் சமநிலை இல்லாம இருக்கும்போது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் அந்த கருப்பையிலையோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லயோ ஏதாவது சிறிய சிறிய நீர்க்கட்டிகள் உருவாகும் போது அது பிசிஓஎஸ்ன்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். முடி வளர்ச்சி சில இடங்கள்ல தேவையற்ற இடங்கள்ல முடி வளரும், தேவை இருக்கிற இடங்கள்ல முடி வளராம இருக்கும். இதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். முகப்பரு சில பேருக்கு இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, வெயிட் அதிகரிக்கும். யாரெல்லாம் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் ஒழுங்கற்ற முறையில எடை அதிகரிக்கும். அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லக்கூடிய கர்ப்ப பையில உள்ள ஒரு டிஷ்யூஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் ஃபார்ம் ஆகும் அந்த எண்டோமெட்ரியம்ல. அங்க என்ன இருக்கும்னா, மாதவிடாய் சமயத்துல கடுமையான வலி இருக்கும், தாம்பத்தியத்தின் போது வலி இருக்கும், தொடர்ந்து இடுப்பு வலிக்கிறதாவும் சொல்லுவாங்க, கருத்தரிக்கிறதுல சிரமம் இருக்கிறதாவும், குடல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளும் இதுல உருவாகும். அப்புறம் யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிற கருப்பையில மற்றும் உள்ள மட்டும் இல்லாம வெளியிலையும் சில கட்டிகள் போன்ற உருவாகும். அதாவது மாதவிடாய் வெளியில போறதுக்கு பதிலாக சில சமயம் மேலேயோ உள்ளேயோ தங்கிடுச்சுன்னா அதுவும் ஒரு கட்டியா மாறும், இல்ல டிஷ்யூஸா மாறும். அதே மாதிரி ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகபட்ச மாதவிடாய் இருக்கும். இடுப்புல ஒரு அழுத்தம், அடிக்கடி சிறுநீர் போடுறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா, பெண்களோட சிறுநீர்ப்பை ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் ஒரு டிராவல் பண்ணும்போது ஆண் இருப்பா இறங்கி நான் ஒரு ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு ஒரு 2-3 இடத்துல நின்று ஒன் பாத்ரூம் போவாங்க. ஆனா லேடிஸ் பாத்தீங்கன்னா, போயிட்டு எங்கேயாவது ஒரு பப்ளிக் டாய்லெட் போனா அங்க கூட நல்லா இல்லைன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனா இங்க ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அவங்களுக்கும் இருக்கும், மோஷன் ஃப்ரீயா போகாது, மலச்சிக்கல் இருக்கும். இவங்களுக்கும் சில சமயம் கருத்தரிக்கிறதுல சிரமம் இருக்கும். ஆண்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விந்தணு குறைபாடு, ஸ்பெர்ம்ஸோட கவுண்ட் கம்மியா இருக்கிறது, இல்லைன்னா அது மூவ் பண்ணி நீஞ்சி போகிறதுக்கு உண்டான தன்மை பாதிக்கும் போது. நம்ம வேல் மாதிரி ஒரு வடிவத்துல விந்தணு இருக்கும், ஒரு வாலு ஒரு தலை அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கோணலாவோ மாணலாவோ சரியில்லாம, அதோட வடிவம் சரியில்லாம இருக்கும் போதும் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு விந்தணு சுரக்காமலே இருக்கும், ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருந்தாலும் இனப்பெருக்க, அதாவது மலட்டுத்தன்மை கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழாயில விந்தணுக்கள் வெளியில வரும் குழாய்கள்ல அடைப்பு, அதற்கு காரணம் என்னவா இருக்கும்னா, சில இடத்துல யூரினேஷன் போகும்போது
அங்க இருக்கிற தொற்று, பப்ளிக் டாய்லெட்லாம் போகும்போது அந்த தொற்று மூலமா சில பேருக்கு அறுவை சிகிச்சையினால வரக்கூடிய பிரச்சனைகள், சில பேருக்கு பிறவி குறைபாடாவே கூட இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம். வெரிகோசீல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம். அதே மாதிரி டெஸ்டோஸ்டோன் அளவு குறையும் போதும் பிரச்சனையா இருக்கும். டெஸ்டோஸ்டோன் குறைந்தா என்ன இருக்கும்னா அந்த ஆண் தன்மை குறையும், பாலியல் விருப்பம் இருக்காது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கும், தசை வலிமை இழந்துரும். வெறும் நமக்கு உடல் முழுக்க இருக்கிற அத்தனை மசில்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மசில்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அது மாதிரி சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் ஹார்மோன் உற்பத்தியில குறைபாடு வரதுக்கான காரணம். இது ஆண்களோட மலட்டுத்தன்மைக்கான காரணமா இருக்கும். உலகம் முழுக்கவே திருமணமான 10-15% பேரை இந்த மலட்டுத்தன்மை பிரச்சனைகள் ரொம்ப தீவிரமா பாதிக்குதுன்னு சொல்றாங்க. பாதிப்புகள்ல 30% பேருக்கு ஆண்களாலையும், 30% காரணம் பெண்களாலும், இன்னொரு 30% வந்து 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கிறதுனாலையும், இன்னொரு 10% இவங்களாலேயே எதனால எல்லாம் 2 பேருக்கும் நல்லாதான்ப்பா இருக்கு, ஏன் வரலையே, ஏன் கரு உருவாகல அப்படின்னு தெரியவே இல்லை அப்படிங்கிற ரீசன்னாலையும் இருக்குங்க. அப்ப இதற்கு என்ன காரணம்? பெண்களோட மலட்டுத்தன்மைக்கான காரணம் பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ், தைராய்டு. வயது அதிகமாக அந்த கருமுட்டை வளர்ச்சி குறையிறது, கருமுட்டையோட குவாலிட்டி கம்மியாகிறது, அதோட அளவு கம்மியாகிறது, ஒபிசிட்டி குண்டா இருக்கிறதுனால, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருமுட்டை வெளியிடுறதுல பிரச்சனை இருக்கு. அது மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பை வாய்க்கு மேல 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு 2 குழாய் மாதிரி இருக்கிற அமைப்பு. அங்க ஜெனரலா இதுவும் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது சில சமயம் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் எஸ்டின்னு சொல்லக்கூடிய செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக, இடுப்பு உறுப்பு அழற்சி நோய் இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கிறதுனால, வேற ஏதாவது அறுவை சிகிச்சைனால, எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற எண்டோமெட்ரியம் ப்ராப்ளத்தினால, குழல் அடைப்பு, அதாவது அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு இருக்கிறதுனால, இதே மாதிரி காரணத்தினால ஃபெலோப்பியன் டியூப்ல பிரச்சனைகள் இருக்கலாம். கருப்பையில ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதுனால, அமைப்பே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால, அதுக்குள்ள இருக்கிற உள்ள லேயர் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அது டேமேஜ் ஆகிறதுனால, இதே மாதிரி விஷயங்களும் கருத்தரித்தலை பாதிக்கலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் போன்ற முக்கியமான ஹார்மோன்கள் தேவைப்படும். அது குறைவாகவோ அதிகமாகவோ சமநிலை இல்லாம, பேலன்ஸ் இல்லாம இருக்கிறதுனாலையும் பெண்களுக்கான மலட்டுத்தன்மை உருவாகலாம். குறிப்பா ஊட்டச்சத்து குறைபாடு. இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் மாதம் அந்த மாதவிடாயும் போது நிறைய அவங்களோட சத்தை இழக்கிறாங்க. கருப்பையில ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கொண்டு போய் வைக்குது. அம்மாவோட மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? குழந்தைக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கும். அதாவது என்னங்க, வீட்டுல சமைச்சோ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு தான் முழுசா கொண்டு போய் கொடுப்பாங்க. இது அம்மாவோட தன்மை. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம உடலும், பெண்ணோட உடலும் அந்த அம்மா தன்மையோட தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த குழந்தை உருவாகிறதுக்கு தேவையா ஒரு சத்துக்கள் அத்தனையும் கொண்டு போய் அந்த கருப்பையில வைக்கும். அதோட ஷெல்ஃப் லைஃப் 27 நாள் தான். இந்த 14 நாள்ல கருமுட்டை விந்தணு வந்து கருமுட்டையோட சேர்ந்து அந்த ஜைக்கோடு உருவாகி கருப்பையில வந்து அமரல அப்படின்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு 28வது நாள் வெளியில தள்ளுறது, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வெளியில தள்ளுறது தான் மாதவிடாய். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்காக இருக்கும்னா, ஒரு குழந்தை உருவாகிறதுக்காக அங்க கொண்டு போய் வைக்கிறதா இருக்கும். அப்ப அம்மாவுக்கு சத்து குறைபாடு இருந்து அதனால உடல் பருமன், ஜெனரலா நம்ம மால் நியூட்ரிஷன்னால உடம்பு இளைக்கும்னு நினைக்கிறோம். மால் நியூட்ரிஷன்னால உடம்பு பருமனும் ஆகும். எப்படின்னா, சத்தெல்லாம் போயிடும், வெறும் மாவு சத்து மட்டும் இருக்கும். மாவு சத்தை என்ன செய்யணும், உடம்பு சேர்த்து வைக்கும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல எக்ஸ்ட்ரா இருக்கிற குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்தி நம்ம அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல
கொண்டு போய் சேவிங்ஸ் பேங்க்ல வைக்கிற மாதிரி, இல்லைன்னா நம்ம வீட்டு பீரோல வைக்கிற மாதிரி உடம்பு எதிர்கால தேவைக்காகன்னு வைக்கும். அது என்ன ஆகும்னா உடம்பு பருமன் அதிகமாயிட்டே இருக்கும், வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம சமவிகித உணவு எடுத்துக்கும் போது புரோட்டீனும் இருக்கணும், ஃபேட்டும் வேணும், கார்போஹைட்ரேட்டும் வேணும். இது சமவிகிதம் இருக்கும்போது உடல் அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கும். அதுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ஃபைபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா உடம்பு என்ன செய்யும்? எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்து எடுத்து சேர்த்து வைக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு உடல் பருமன் அதிகமாகுது. அதனால என்ன செய்யணும்னா நம்ம உணவுல அதிகபட்சமா கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாவுச்சத்து அதிகமுள்ள கோதுமை, அரிசி, குறிப்பா மைதாவெல்லாம் தவிர்த்திடணும். சுத்தமாவே அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி மாவுச்சத்தை குறைவா எடுத்துக்கிட்டு ஃபேட் எடுத்துக்கலாம். நல்ல ஃபேட் அப்படிங்கிறது ஒமேகா 3 ஃபிஷ் எல்லாம் நல்ல ஃபேட். நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா நான்வெஜ்ஜை மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்ப நான்வெஜ் எடுத்துக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? பிரியாணி அரிசியை நிறைய எடுத்து நான்வெஜ் புரோட்டீன் ஃபேட்டும் நிறைய எடுக்கும்போது புரோட்டீன் ஃபேட்டை பாடி வந்து எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணிவிடும். ஏன்னா சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியாது. ஆனா இந்த கார்போஹைட்ரேட்டை சேர்த்து வைக்கும். அதனாலதான் வெயிட் போறது. அந்த உணவுல சரியான கட்டுப்பாடோட இருக்கும்போது இது இதுல இருந்து வெளியே வர முடியும். ஆண்களோட மலட்டுத்தன்மைக்கு குறைந்த விந்தணு எண்ணிக்கை, அந்த வடிவம் சரியில்லாம இருக்கிறது, விந்தனோட இயக்கம் சரியில்லாம இருக்கிறது. அடுத்தது வெரிகோசில் அப்படிங்கிற விதைப்பைகள் நரம்பு. இப்ப கால்ல வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. கால்ல இருக்கிற நரம்பு முடிச்சா இருந்து அங்க கொழுப்பு சேர்ந்து அங்க ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது அது வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. இது வெரிகோசில்னு விதைப்பையில இருக்கிறது. அதே விஷயம் விதைப்பையில நடக்கும்போது அங்க இந்த பிரச்சனை இருக்கும். விதையோட வெப்பநிலை அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உடம்பை விட்டு எப்படி முந்திரி பழத்துல முந்திரி கொட்டை வெளில இருக்கோ நம்ம உடல்ல அந்த டெஸ்டிகல்ஸை உடம்புக்கு வெளில வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா உடம்போட வெப்பநிலையோட கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? உடம்போட ஒட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது வெளில வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஜீன்ஸ் அதே மாதிரி டைட்டா இருக்கிற இன்னர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அந்த வெப்பநிலையை நம்ம அதிகரிச்சு வைக்கிறோம். அதுவும் பிரச்சனை. விந்து நாளங்கள், விந்து வெளில வரக்கூடிய நாளங்கள் அடைப்போட இருக்கிறதும் பிரச்சனை. இது பிறவி குறைபாடு இருக்கலாம், தொற்று நோய்கள், வேசக்டிமி மாதிரி ஏதாவது செஞ்சதுனால, இல்ல காயங்கள் சில பேருக்கு அடிபட்டதுனால இந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டோன் அப்படிங்கிற ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோன்கள் சமநிலை இல்லாம இருக்கிறதும் விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம். இது தவிர முக்கியமா இன்னைக்கு மது அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு, குறிப்பா தமிழ்நாட்டுல. இது மிகப்பெரிய பிரச்சனையை யாருக்கு கொடுக்குங்க? ஆண்களுக்கு மலட்டுத்தன்மைக்கான காரணமா கொடுக்குது. புகைப்பிடித்தல், போதைப்பொருள் பயன்பாடு இதெல்லாம் விட வேலைக்கு போற இடத்துல பணம் வேகமா சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில ஒரு மன அழுத்தம், அதிக வெப்பத்துல இருக்கிறது. அதே மாதிரி சில மருந்துகள் சாப்பிடும்போது அதுக்கு சைடு எஃபெக்ட் லிவரை பாதிக்கும். அதனால அது மலட்டுத்தன்மைக்கும் காரணமா இருக்குங்க. பெண்களுக்கு வந்து 35 வயதிற்கு மேல கருத்தரிப்பு வீதம் குறையறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு திருமணம் ஆகிறதே கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கிறாங்க. அப்பயும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் குழந்தை பிறப்ப கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. வீடு கட்டணும், கடன் இருக்கு, இதே மாதிரி. அப்ப என்ன ஆகுது? 35 வயதுக்கு மேல பெண்களுக்கு அந்த கருத்தரிப்பு வீதம் அப்படிங்கிறது குறையுது. ஏன்னா அந்த இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே ஏஜ் அட்டன் பண்றதுங்கிறது கொஞ்சம் ஏலியரா வருது. முன்னாடி 14, 15 வயதுல பெண்கள் வயதுக்கு வர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னும் ரொம்ப ஏலியரா 8, 9 வயதுகள் எல்லாமே வந்துடுறாங்க. அப்ப அந்த வயதாகும் தன்மை சீக்கிரமா வந்துடுது. அந்த உள்ளுக்குள்ள கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது மெனோபாஸும் சீக்கிரமா வருது. இந்த கருமுட்டை வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்துகிட்டே வருது. அது வயதாகிறதுனால காரணம். அதே மாதிரி பிசிஓஎஸ் அப்படிங்கிற பிரச்சனை, எண்டோமெட்ரியோசிஸ், உடல் பருமன், ரொம்ப மெல்லிசா இருக்கிறது, புகைப்பிடித்தல். இன்னைக்கு நிறைய லேடிஸும் புகைப்பிடிக்கிறதையும் மது அருந்தத்தையும் பார்க்குறோம். அவங்களுக்கும் மன அழுத்தம் அதிகமா இருக்கு. ஏன்னா சூழ்நிலை. முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க. எல்லாரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா அன்போட இருப்பாங்க. இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. அப்ப மன அழுத்தமும்
நம்மளுடைய ஹார்மோன் உற்பத்தியை பாதிக்குது. அதுலயும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆண்களுக்கு வயதாக அந்த விந்தணுவோட தரம் குறைகிறது. வெரிகோசில் அப்படிங்கிற விதைப்பை நரம்பு விரிவடைதல் அந்த பிரச்சனையும், தொற்று நோய்களும், சில பேருக்கு எஸ்டி செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸும் சில பிரச்சனையா இருக்கு. அதிக வெப்பம், இன்னைக்கு நிறைய பேர் வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. டிரைவர்ஸ் நிறைய டிரைவிங் பண்றவங்களுக்கு, டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு, டிரைவிங் தொழிலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக வெப்பத்துல இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் கிச்சன்ல வேலை செய்யறவங்க, அடுப்படியில வேலை செய்யறவங்க, ஆண்கள் நிறைய நலபாகம்னு சொல்லுவாங்க, நல்லா சமைப்பாங்க, ஆனா அவங்க அதிக வெப்பத்துல இருப்பாங்க. அது மாதிரி புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அவங்களுக்கும் அந்த ஒபிசிட்டிங்கிற விஷயம், சில மெடிகேஷன்ஸ், இதெல்லாம் இவங்களுக்கும் மலட்டுத்தன்மைக்கான காரணமா இருக்கு. இப்ப பல நூற்றாண்டுகளா நாம என்ன செஞ்சிருந்தோம், இயற்கையா உணவு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு இயற்கை உணவு அப்படிங்கிறது இல்ல. எல்லாரும் சாப்பிடுறது என்னங்க, செயற்கை உணவு தான். உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு காணொளி பார்த்தேன், வாழைப்பழம். வாழைப்பழம் அப்படிங்கிறது இயற்கையா விளையக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த பெங்களூர் வாழைப்பழம் அப்படின்ட்டு ஹைபிரிட் வாழைப்பழம் பெருசு பெருசா நல்ல மஞ்சள் கலர்ல பாக்குறோம். அது என்ன சொல்றாங்கன்னா, அது தாவரமும் இல்ல, விலங்கினமும் கிடையாது, பூச்சி இனமும் கிடையாது. பூச்சி ஏதாவது வந்தா இத பார்த்தா இது பூச்சி, இதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பூச்சியே போயிடுமா. பூச்சி கடிக்காம பூச்சிக்கொல்லிக்கு பதிலா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த வாழைப்பழத்தை தான் நம்ம நிறைய பேர் சாப்பிட்றோம். அப்ப என்ன ஆகுங்க, நம்ம டிஎன்ஏ லெவல்லையும் பாதிக்குது. அது மாதிரி பிடி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காளி, இன்னைக்கு பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு தக்காளி இல்லாம பெங்களூர் தக்காளி தான் நிறைய மார்க்கெட்ல கிடைக்குது. இதெல்லாம் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. இது நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குதானா, கண்டிப்பா பாதிக்குது. ஆனா பாரம்பரியமா ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், சீன மருத்துவம், மேற்கத்தியத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த இயற்கை மருத்துவ முறைகளை சில இடத்துல பின்பற்றிட்டு இருக்காங்க. தாவர அடிப்படையிலான தீர்வுகளை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க. இதெல்லாம் இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இப்ப எலிக்சர் மிக்ஸ், இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது என்ன? இது பல விஞ்ஞானிகள் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து சில மூலிகைகள்லாம், சில தாவரங்கள்லாம் ஒன்றா இருக்கலாம். சில தாவரங்களை ஒன்றா நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போதே தயிர் சோறையும் மீனையும், தயிர் சோறு முட்டை, தயிர் சோறு கீரை, இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உணவுல எடுத்துக்கும் போது சில விஷயங்கள் எடுத்துக்கலாம், சில விஷயங்கள் சேர்த்து எடுத்துக்க கூடாதுன்னு இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள் சேர்த்து எடுத்துக்கணும். இப்ப கேரட் எல்லாம் கோஸெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாணி போட்டோ கேரட் போட்டோ பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு காம்பினேஷன்ல அதுல இருக்கிற அமினோ ஆசிட்ஸை முழுமையா நமக்கு கிடைக்கிறதுக்கு சில காம்பினேஷன்ல கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப தேங்காயும் நாம பொட்டுக்கடலையும் போட்டு சட்னி அரைக்கிறோம். காரணம் என்னன்னா, தேங்காயில நம்ம பஞ்சபூதத்துல ஆகாயத்தை அதிகப்படுத்தும் சக்தி இருக்கு. இதே பொட்டுக்கடலையில ஆகாயத்தை சமன்படுத்தும் சக்தி இருக்கு. எதுவா இருந்தாலும், வாதம், கபம், பித்தம் எதுவா இருந்தாலும், இல்ல பஞ்சபூதங்களா இருந்தாலும் சரி, மிகுனும் நோய், குறையினும் நோய். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்க. அப்ப இதுல எந்த ரேஷியோல எதை கலக்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அந்த ப்ராடக்டை எப்படி எடுக்கிறாங்கன்னா, நானோ டெக்னாலஜியில குறிப்பிட்ட முறையில அதுல இருக்கிற நேச்சுரலா வடிகட்டும் முறையில அதை நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற முறையில, அதாவது ஒரு 100 கிலோ இருக்கிறத ஒரு 10 கிராமுக்கு மாத்தினா எப்படி இருக்கும், அதுல இருக்கிற ஹைலி வேலிட் மாலிகூல்ஸை மட்டும் எடுத்து அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜியில இந்த ப்ராடக்டை ஒரு பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது 100% இயற்கையான தாவரங்கள் மூலமா எடுக்கக்கூடிய விஷயம். இதுல ஆடட் ஃபிளவர் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, அதே மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் இதுல கிடையாது. ஓகேங்களா? இது என்ன செய்யும்னா, அறிகுறிகள், சிம்டம்ஸை பார்க்காம நோய் வருவதற்கான காரணத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகளின் கலவை. இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த பர்பஸ்
இன்னைக்கு நாம முழுக்க முழுக்க பாலியல் சார்ந்த, கர்ப்பம் தரிக்கிறது சார்ந்த, குழந்தையின்மை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட் பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் ஆனாலும் நாம பார்க்க போறது பாலியல் மற்றும் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த தகவல்களை மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த பெண்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. உடம்புல இருக்கிற ஹார்மோன், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. தைராய்டுன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, நிறைய எண்டோர்பின், அதாவது சில ஹார்மோன்கள் சுரந்தா மகிழ்ச்சியா இருக்கும், ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமும் சுரக்க செய்யுது. அண்டக செயல்பாடு, அதாவது அந்த கருமுட்டை உருவாகிற அந்த செயல்பாடை மேம்படுத்தி கொடுக்குது. கர்ப்ப பைய ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அதுல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற லேயர் எல்லாமே சரி பண்ணி கொடுக்குது. மன அழுத்தம், இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா மன அழுத்தம் தான். அந்த மன அழுத்தத்தையும் சரி பண்ணுது. வால்யூம் இன்க்ரீஸ், அதனால தான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது மருந்து கிடையாது, இது ஒரு துணை உணவுப் பொருள், அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட். இது முழுக்க முழுக்க தாவரங்கள்லேருந்து பிரித்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துணை உணவுப் பொருள். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த உணவுல நமக்கு கிடைக்காத சில விஷயங்களை ரொம்ப தீவிரமான ஒரு, தமிழ்ல சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப குறுக்கி அதோட பலன்கள் எல்லாம் ரொம்ப சின்ன ஃபார்ம்ல குட்டியா குறைவான அளவுலயே அந்த பலன்கள் இருக்க மாதிரி. அதாவது பாம்பு கடிச்சா ஒரு துளி விஷம் தான் ஏறும். அந்த ஒரு துளி விஷம் எப்படி நம்ம உடம்பு முழுக்க ஸ்தம்பிக்க செய்யுதோ, அதே மாதிரி ஒரு துளி, ஒரு சிட்டிகை எடுத்து வாயில நாக்கு கடியில வைக்கும் போதே இது அவ்வளவு பிரம்மாண்டமான வேலைகள் செய்யக்கூடிய அளவுல இது உருவாக்கி இருக்கு. இத மருந்துன்னு கொடுக்க கூடாது. இந்த ப்ராடக்டை கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பால் கொடுக்கும் தாய்மார்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராடக்ட் FSSAI சர்டிபிகேட்டோட மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் ரெண்டுத்துக்குமே அந்த சர்டிபிகேட்டோட நமக்கு கிடைக்குது. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது? விந்தணு உற்பத்தி, இன்னைக்கு ஆக்சுவலி டெஸ்டிமோனியல் இருக்கு. 0 ஸ்பெம் கவுண்ட், அதாவது ஸ்பெம்மே இல்ல, உற்பத்தியே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்த மூலமா. அதே மாதிரி டெஸ்டோஸ்டோன், ஆண் தன்மைக்கான ஹார்மோன் அதிகமாகுது. விந்துப்பை, விரைப்பை, விந்துப்பை அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. உடல் வலிமை, நம்ம மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தனா இருக்கணும், அந்த உடல் வலிமையும் இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த எலிக்சர் மிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற, இதுல இருக்கிற 12 விதமான கண்டென்ட்ஸ் இருக்கு, 12 விதமான மூலிகைகள், தாவரங்கள் இருக்கு. இந்த 12 விதமான மூலிகைகள் செக்ஸுவல் ஹெல்த்துக்காகவும், குழந்தை பிறப்பிற்காகவும், பிரெக்னன்சி கருத்தரித்தலுக்காகவும் எவ்வாறு உதவ போகுதுங்கிறத மட்டும்தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி பாரம்பரிய மருத்துவத்துல நிறைய மூலிகைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்களோட ஆண்மை குறைவை சரி பண்றதுக்கும், ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறதுக்கும், மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கும், கர்ப்பத்தை ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பல நூற்றாண்டுகளா பல்வேறு மூலிகைகளை நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 12 விதமான சக்தி வாய்ந்த மூலிகைகளோட கலவையா இதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஹார்மோன் சமநிலைப்படுத்தி இயற்கையான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி, நம்ம நோய் வருவதற்கான காரணம் என்னங்க, நம்ம உடம்புல நச்சுக்கள் சேர்றது. அந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் உடம்புலேருந்து நீக்கி குறிப்பா பாலியல் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான பாதுகாப்பான ஒரு விஷயமா இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது இருக்கு. இந்த மூலிகை பற்றிய அறிமுகம், அந்த தாவரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிச்சிலியா காட்டிகுவா, இதுல ஒரு 12 விதமான தாவரங்கள் இருக்கு. இந்த டிச்சிலியா காட்டிகுவா அப்படிங்கிறது கட்டுபா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேசில் பக்கத்துல, குறிப்பா அமேசான் காடுகளுக்கு பக்கத்துல, உலகத்தோட ஆக்சிஜன் சொல்லக்கூடிய அமேசான் காடுகள் இருக்கிற இடத்துல சில பழங்குடியினரை ஆராய்ச்சியாளர்கள் பாக்குறாங்க. எதுக்காக போறாங்கன்னா, இதே மாதிரி இடத்துல மக்களோட வாழ்வு எப்படி இருக்கு, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஆரோக்கியம்,
இதே மாதிரி சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்றதுக்காக போகும்போது அந்த விஞ்ஞானிகள் என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு சில பழங்குடியினர் அவங்களுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க துப்பி இண்டியன்ஸ்னு. அந்த துப்பி இண்டியன்ஸோட வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியதா இருக்கு. அவங்க ஆஜானுபாகுவா வளர்ந்திருக்காங்க. தோல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல அ பார்க்கும்போதே அட்ராக்டிவா இருக்கிற மாரி இருக்கு ஆண்களும், பெண்களும். ஆண்களோட ஆண் உறுப்பு அப்படிங்கிறது யானை உறுப்பு மாரி முழங்கால் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு பெரிய, பெரிய ஆண் உறுப்புகள். அத வேட்டைக்கு போகும்போது ஒரு மூங்கில் குருத்துல கட்டி இடுப்புல சேர்த்து கட்டிட்டு தான் வேட்டைக்கு வேட்டைக்கு போறாங்க. அந்த வேட்டைக்கு போகும்போது ஒரு உற்சாக பானம். நாம இங்க சாப்பிடுற உற்சாக பானம் இல்ல. ஒரு தேநீர் மாரி ஒரு உற்சாக பானத்த அவங்க உருவாக்கி தயாரிச்சு சாப்பிடுறாங்க. அது என்னன்னா, இந்த டிச்சிலா காட்டிகுவா மரப்பட்டையிலேருந்து உருவாக்குறாங்க. இந்த டிச்சிலியா காட்டிகுவா இந்த மூலிகைய அவங்க பூஜை ரூம்லயும் வச்சு கும்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியம் ஆகுது. இதுல என்ன பயன்கள், மருத்துவ பயன்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, இதுல நெறைய ஃப்ளவனாய்ட்ஸ், டானின்ஸ், கட்டுபைன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்கிரீடியன்ட் எல்லாம் இருக்கு. இதுல என்ன பெனிஃபிட்ன்னு ஆராயும்போது, உடல்ல ஆக்ஸிஜன் ஏற்றம்பாங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்ம சுவாசிக்கிற காத்தோட ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. அதனால நெறைய செல்கள் டேமேஜ் ஆகும். அந்த செல் டேமேஜ சரி செய்யக்கூடிய ஆக்சிடேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்த சரி செய்யக்கூடிய பண்பு இதுல இருக்குன்னு பார்க்குறாங்க. இது நரம்பு மண்டலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யுதுங்கிறத கவனிக்கிறாங்க. இன்னைக்கு நெறைய ஆண்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற மாரி எல்லாம் இருக்கு. எண்ண ஓட்டம் ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல யோசிக்க முடியல. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, அ அப்படியே மைண்ட் குழம்பி போய் நிக்கிறது. மன அழுத்தம் தாங்க முடியாம இருக்கு. இதுக்கெல்லாம் நரம்பு மண்டல பாதிப்பும் காரணம். இந்த நரம்பு மண்டலத்த இது சரி பண்ணி குடுக்குது. உடலுக்கு வலிமை ஊட்டுது. அதோட டெஸ்டோஸ்டோன் அப்படிங்கிற ஆண் ஹார்மோன ரொம்ப எக்ஸலன்ட்டா இன்கிரீஸ் பண்ணி குடுக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு தீவிரமா செயல்படுறதுக்கு. இப்ப தாம்பத்தியம் அப்படிங்கிறது எடுத்தோம் கவுத்தோம்னு இல்லாம இருக்கணும்ல. அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, அவங்க நிமிடங்கள் இல்லாம மணிக்கணக்குல அந்த தாம்பத்தியத்துல ஈடுபடுறதெல்லாம் பார்க்குறாங்க. இது முக்கியமா ஆண், பெண் 2 பேருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பத்தின ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. நான் வேற சில செஷன்ல அந்த ஆராய்ச்சி கட்டுரையோட காப்பியும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ். இத வந்து சா பால்மெட்டோ அப்படின்னும் சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்கால ஜெனரலா விளையக்கூடிய ஒரு தாவரம். இது ஒரு பனை மரம் போல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பனை வகை தாவரம். இது குறிப்பா ஆண்களோட புராஸ்டேட் பாதுகாப்புக்கும், புராஸ்டேட்டோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த புராஸ்டேட்ங்கிறது விந்தணுவோட, செமனோட ஒரு குறிப்பிட்ட திரவத்தை சேர்ந்து செலுத்தும். அதுல தான் அந்த ஒரு ஸ்பீடு கிடைக்கும். விந்தணு பீச்சி அடிக்கும். அப்பதான் கருப்பை வரைக்கும் அது நீஞ்சிட்டு அந்த அசிடிக் என்விரான்மெண்ட்ட தாண்டி வேகமா போறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இந்த புராஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய லிக்விட் சுரக்கக்கூடிய லிக்விட் சப்போர்ட் பண்ணும். ஆனா வயதாக வயதாக ஆண்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மன அழுத்தம், பணம் குறைவா இருக்கிறதுனால வீட்ல வந்து வரும்போதே என்ன செய்றாங்க? வீட்ல அவங்க என்ன சொல்லுவாங்க? "இத வாங்கிட்டு வந்தியா? அத வாங்கிட்டு வந்தியா? அத சொன்னேனே ஏன் வாங்கிட்டு வரல?" அப்படின்னு ஒரு சண்டை போடும்போது மூட் அவுட் ஆயிடுது. மூட் அவுட் ஆச்சுன்னா என்னங்க? அவங்களால தாம்பத்தியத்துல ஈடுபட முடியறதில்ல. ஆண்கள பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் மனம் அப்படிங்கிறது ஒரு ஆண், பெண் 2 பேருக்குமே உண்டுனாலும், ஆண்களுக்கு அந்த மன அழுத்தம் இருந்ததுன்னா, அவங்களால தாம்பத்திய செயல்பாடு முடியாம போயிடுது. அதனால ஃப்ரீக்வென்ட் செக்சுவல் ஆக்டிவிட்டி இல்ல அப்படிங்கும்போது, இந்த புராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது வீங்க ஆரம்பிக்குது. ஒரு மாரி இன்ஃப்ளமேஷன் உள்ள ஆகுது. அப்ப இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது சிறுநீர் பாதைய அடைச்சுக்குது. சின்ன குழந்தைகள்லாம் எல்லாரும் செவுத்துல ஒண்ணு கடிச்சு விளையாடுவாங்க. ஏபிசிடி எல்லாம் போட்டு விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ளோவும் இருக்கும், பிரஷரும் இருக்கும். வயதாக வயதாக அந்த பிரஷரும், ஃப்ளோவும் கம்மியாகும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த புராஸ்டேட் சுரப்பியோட வீக்கத்தினால. இத எடுத்துக்கும்போது இந்த புராஸ்டேட் சுரப்பி ஆரோக்கியமா இருக்கும். அந்த வீக்கம் கம்மியாகும். நைட்ல அடிக்கடி போற யூரினேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதனால நல்ல தூக்கம் இருக்கும். அவங்களுக்கு நல்ல தூக்கம் இருந்தது அப்படின்னாலே, உடல் பாதி அந்த ரிப்பேரிங் ஒர்க் நல்லா நடக்கும். கரெக்ட்டுங்களா? இத தவிர இதுல 5 ஆல்ஃபா ரிடக்டல் அப்படின்னு ஒரு
உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு நொதியை தடுக்குது. இது டெஸ்டோஸ்டோன் மாற்றத்தை கட்டுப்படுத்துது. ஆண்களோட பாலியல் செயல்பாட்டை ஊக்குவிக்குது. இதை தவிர முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எங்கன்னா நம்ம தலையெல்லாம் பாத்தீங்கன்னா முடி அடர்த்தி கம்மியா இருக்கும். காரணம் என்ன, ஒத்த முடியா இருக்கும். இதை எடுத்துக்கும் போது ஸ்டாண்டா கொத்தா இருக்கும். முடி கொட்டுறதெல்லாம் கம்மி பண்ணி நல்ல முடி வளர்றதுக்கு எல்லாமும் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது குக்குர்பிட்டா மொஸ்டாட்டா அப்படிங்கிற குரூக்குடு பம்கின் அப்படிங்கிற பரங்கி விதை. இது பட்டர்நட் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல் ஆர்டிஏ அலவன்ஸ் படி தேவையான விட்டமின் மினரல்ஸ் உடம்புக்கு வேணும். அது கிடைக்கிறது இல்லை. அது இதுல அபரிமிதமா கிடைக்குது. இந்த விதைகள்ல இருக்கிற துத்தநாகம் அப்படிங்கிற சத்து, பைட்டோஸ்டெரால்கள், இது வந்து புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. விந்தணு உற்பத்திய இந்த ப்ராடக்ட், இந்த இதுல இருக்கிற விதைகள் அதிகரித்து கொடுக்குது விந்தணு உற்பத்தியை. இதுல விட்டமின் இ, கரோடினாய்டுகள்லாம் இருக்கு. இது செல் டேமேஜ்ல இருந்து பாதுகாக்குது. இன்னைக்கு செல் டேமேஜ் தான் மலட்டுத்தன்மைக்கு காரணமா இருக்கு. அதுக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது டிபுலஸ் டெரஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய நெருஞ்சியல் முள். இது காம அரசின்னு அதை சொல்லுவாங்க. குறிப்பா சீன மருத்துவத்திலையும் இந்திய மருத்துவத்திலையும் கிட்னில கல் இருந்ததுன்னா இதைத்தான் கொடுப்பாங்க. கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது பாலியல் ஆர்வத்தை தூண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்னால பாலியல்ல ஒரு ஆர்வமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்களோட செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து இருக்கு. காரணம் என்னன்னா, லவ் டிசைர் இல்லாம இருக்கிறது. அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி சப்போனின் நிறைய இருக்கிறதுனால லுட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் அளவை அதிகரிக்குது. இது டெஸ்டோஸ்டரோனோட ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால பாலியல் செயல்பாடும் அதிகமாகுது. விந்தணு உற்பத்தியும் இது அதிகரிச்சு கொடுக்குது. அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல். இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ங்கிறது நமக்கு சைனாலேருந்து வரக்கூடிய ஒரு பழத்தோட ஸ்டெம் செல். இது தாவர ஸ்டெம் செல். நம்ம உடம்புலயே ஸ்டெம் செல் இருக்கு. குழந்தை பிறக்கும் போது அம்மாட்டேருந்து நமக்கு தொப்புள் கொடி மூலமா வரும். அதனாலதான் சின்ன வயசுல பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை ஒரு விகிதத்துல அதை பதப்படுத்தி ஒரு வெள்ளி எதுக்காகன்னா, வெள்ளி வந்து கிருமி நாசினி, வெள்ளி தாயத்துக்குள்ள வச்சு கட்டி விட்டுருவாங்க. எதுக்காகனா பிற்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஸ்டெம் செல் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. இப்ப அந்த பழக்கம்லாம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் மாஃபியான்னு தான் சொல்லணும். அதற்கு அலோவ் பண்றதுனால ரொம்ப சில பணக்காரர்கள், இப்ப அமிதாப் பச்சன் ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் செல் அவங்க குழந்தை ஆராத்யாவுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன செய்யும்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல செல் டேமேஜா இருந்ததுன்னா இந்த ஸ்டெம் செல் போய் அந்த டிஷ்யூவாவே மாறக்கூடியது. இப்ப ஆணோட ஒரு விந்தணுவும் பெண்ணோட ஒரு கருமுட்டையும் ஒரு ஜைகோட் அப்படிங்கிற ஒரு ஸ்டெம் செல்லா மாறிதான் நம்ம கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, இதயம், இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு எல்லாமா மாறி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு செல் எதுவா வேணாலும் மாற முடியுங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல்லும் எந்த இடத்துல பாதிப்பு இருந்ததுனாலும் அந்த செல்லாவே மாறி அந்த, இப்ப கார் ஓட்டணும் ஒருத்தர், கார் டிரைவர் வரல, நான் கார் ஓட்டுறேங்க சார் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இது பெருக்கணும், வீடை கம்பெனில ஒருத்தர் பெருக்கணும், ஆள் வரல, இது பெருக்கிற அளவும் வேலை செய்யும். அக்கௌண்டன்ட் வரல, அக்கௌண்டன்ட் பதிலாக இன்னொரு ஆள் வரணும், இது போய் அக்கௌண்டன்ட் வேலையும் செய்யும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஸ்டெம் செல்லுங்கிறது எல்லார் வேலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கிற டிஷ்யூஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதை போய் சரி பண்ணுது. ஹார்மோன் பேலன்ஸை பெட்டர் ஆக்கி கொடுக்குது. ஆக்சிஜனேற்ற அழுத்தம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து பாதுகாக்குது. இது எல்லாமே கருவுறுதலுக்கு ரொம்ப அவசியம். இன்னொரு ஸ்டெம் செல் இருக்கு, கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல். இது உடல்ல இருக்கிற மரபணு டிஎன்ஏ லெவல்ல போய் சரி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால என்னாகும், இனப்பெருக்க ஆரோக்கியம் இன்க்ரீஸ் ஆகும். செல்கள் புதுப்பித்தல், நம்ம உடம்புல செல்கள் அழியுது உருவாகுது, அழியுது உருவாகுது.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த யோகி நான் இன்னைக்கு இல்லை. ஏன்னா உடம்புல ஒவ்வொரு இப்ப ரெட் பிளட் செல்லாம் பாத்தீங்கன்னா 120 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு பழசெல்லாம் வெளியேறிடும், புது செல் மட்டும்தான் உருவாகும். அதுலயே பிளேட்லெட்ஸ்ன்னு இருக்கு. அது 7 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் தான் அதோட லைஃப் ஸ்பேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல புதுசா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கறது நம்ம உடம்புல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு இருக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல் வரும்போது புது செல் உருவாகும் போது நல்ல செல்லா உருவாகும். அப்ப எல்லா ஆர்கன்ஸும் அதோட சிஸ்டமும் ஒழுங்கா வேலை செய்யும். ஜெனரலா இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ங்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு 2 வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டெம் செல் இப்ப லேட்டஸ்ட் மருத்துவத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா நாம 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டெம் செல்ங்கிறத வந்துட்டோம். இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை இப்ப லேட்டஸ்ட் விஞ்ஞானம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம். கைனகாலஜி மட்டும் இல்லாம நீங்க இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அதுலயும் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த பெண்கள் மகப்பேறு மருத்துவத்துல இந்த ஸ்டெம் செல் தெரப்பியோடைய பங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, அதோடைய பயன்பாடு எந்த மாதிரி இருக்கு? ஓகே, ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போதே அதுதான் வந்து இட்ஸ் த ஃபியூச்சர் ஆக்சுவலா. அண்ட் இந்த மெடிசன் ஃபீல்டே ரெவல்யூஷனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸ்டெம் செல்ஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம பிறக்கும் போதே ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸோட ஒரு குழந்தை பிறக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் அடிப்பட்டா கூட இமீடியட்டா அவங்களுக்கு வந்து அது ஹீல் ஆயிடும், இமீடியட்டா வந்து சரியாயிடும். ஏன்னா நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல அடிப்பட்டா அதை ரிப்பேர் பண்றது, அது ரீஜெனரேட் பண்றது அண்ட் ரெப்ளனிஷ் பண்றதுன்றது இமீடியட்டா நடக்கும். இந்த 3 hours சொல்லுவோம். ஸோ இமீடியட்டா அந்த குழந்தைகளுக்கு ஒரு யங் ஏஜ்ல நடக்கும். இதே வந்து வயதாக அவங்க பாடியில இருக்க ஸ்டெம் செல்ஸ் கம்மியாயிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல ஸ்டெம் செல்ஸே இருக்காது. ஸோ அதனால தான் ஹீலிங் அண்ட் ஏஜிங் நடந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம அந்த ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்றோம், இல்ல வந்து ஆன்டி ஏஜிங் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதை பண்றதுக்கு ஸ்டெம் செல்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். when you give stem cells automatically it is like அது திரும்ப இல்லாதது வந்து ரீஜெனரேட் ஆகுது, ரெப்ளனிஷ் ஆகுது அண்ட் வந்து அது நடக்கும்போது it becomes like anti aging. முன்னாடி இருந்த மாதிரி நம்ம அதை ரீஸ்டோர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸோட முக்கியமான பங்களிப்பு. இதே வந்து நம்ம இந்த மகப்பேறு மருத்துவத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு வந்து கருமுட்டைகளோட குவாலிட்டி வந்து கம்மியாகும். வயதாக எண்ணிக்கையும் கம்மியாகும், குவாலிட்டியும் கம்மியாகும். ஸோ கம்மியாகும் போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், ஆனால் அவங்களால ஒரு குழந்தை பேர் பெற முடியாது. ஏன்னா எக்ஸ் இருக்கும், ஆனால் அந்த எக்ஸோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பட் நம்ம இப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்களோட ஜெனட்டிக் குழந்தைகளே பெற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் விந்துக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கு, விந்துக்களே இல்லை அப்படின்னும் பொழுது ஸ்டெம் செல்ஸ் will make a difference. ஸோ அவங்களுக்கு வந்து அதனுடைய செயல்பாடு இம்ப்ரூவ் ஆகும். இதே மாதிரி பெண்களுக்கு பெண்ணுறுப்பு அண்ட் பெண்ணுறுப்பு சார்ந்த பகுதியில் ரொம்ப ட்ரைனஸ் அண்ட் ரெஜுவினேஷன் சொல்கிறோம். அது வந்து பழைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த பெண்ணுறுப்பு பகுதியை வந்து ரெஜுவினேட் பண்ணுறதுக்குமே அந்த இடத்துல ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இதை தாண்டி பெண்களுக்கு கர்ப்பப்பையோட உள்சுவர் எண்டோமெட்ரியம் சொல்கிறோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் வயதாக, ஏன்னா ஹார்மோன் லெவல்ஸ் கம்மியாக அந்த எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கும். ஸோ அந்த கரு அந்த இடத்துல ஒட்டி வளர்ற தன்மை வந்து இருக்காது. ஸோ அதற்கு வந்து திரும்ப நம்ம இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த உள்சுவருமே வந்து புதுப்பிக்கப்படுறதுனால இம்ப்ளான்டேஷன் வில் பி பெட்டர். ஸோ அவங்களாலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு இட்ஸ் லைக் ரெவல்யூஷனைசிங் மெடிசன் தான் சொல்லணும். ஸோ அது ஒரு தீர்வாக இருக்கு அண்ட் இட்ஸ் அப்கமிங். இப்போ தான் வந்து அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய இம்பாக்ட்ஸ் வந்து நிறைய அண்ட் மற்ற எல்லா உறுப்புகளையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஹார்ட்லேருந்து நர்வ்ஸ்லேருந்து அண்ட் எல்லா ஆர்கன்ஸ்லையுமே நம்மளால இந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ண முடியும் அண்ட் பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டெம் செல் அப்படின்றது ஒரு ஆப்ஷனா இல்லாம அது ஒரு மேண்டேட் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றீங்க. கண்டிப்பா இன்னும் வர்ற காலங்கள்ல வந்து ஸ்டெம் செல்ஸ் தான் எல்லாமேவாக மாறிடும். எல்லாத்துக்கும் தீர்வு ஸ்டெம் செல்ஸ்லயே இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கோம். அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதுலதான் நாம கடந்த 14 வருடமா பயணித்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய இறப்புக்கான டெத்துக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர், இந்த மாதிரியான நோய்கள். இந்த நோய்களை போக்குவதற்கான ஒரு மாமருந்தாக ஸ்டெம் செல் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற மருத்துவ முறைகள் அப்படின்னா ரிப்பேரிங் மெடிசன். இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, அந்த ரத்த குழாயில் அடைபட்டிருக்க ஒரு பிளம்பர் மாதிரி அதை அடைப்பை சரி பண்ணுறதுக்கு ஸ்டென்ட் போடுறோம், பைபாஸ் வைக்கிறோம், அந்த மாதிரியான பிளம்பர். ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது, பேஸ் மேக்கர் வைக்கிறோம், அதை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரீஷியன், அந்த மாதிரியான ரிப்பேரிங் மெடிசன். ஆனால் இதற்கு பதிலாக அந்த நோயுற்ற செல்களை, பாதிக்கப்பட்ட செல்களை சரி செய்வது அல்லது அதை மாற்றுவது ஒரு முழுமையான தீர்வாக இப்போ வந்துகிட்டு இருக்கு ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கும்போது முற்றிலுமாக சரியாகிறது. இப்போ இன்சுலின் சுரக்க வைக்குது. டைப் 1 டயபெட்டிஸ்னா இன்சுலின் சுரக்கிறது.
கேன்சருக்கு எதிரான போராட்டம், எல்லா விதமான கேன்சர், பிளட் கேன்சர் முக்கியமாக, லுக்கீமியா போன்ற நோய்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு இந்த செல்கள் பயன்படுது. இதை வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்கிறோம், மீளுருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிகப்பெரிய மாற்றங்களை இது கொண்டு வருது. நாமளே ஒரு ஸ்டெம் செல் இருந்து உருவானவங்க தான். ஒரு விந்தணு, ஒரு எக் ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஸ்டெம் செல். இது ஒரு செல். அந்த ஒரு செல்லில் இருந்து 1,00,000 கோடி செல் உள்ள ஒரு மனிதனாக நாம் மாறுகிறோம். ஒரு செல்லிலிருந்து முடி, கண்ணு, பல்லு, நகம், இருதயம் உட்பட எல்லா விதமான உறுப்புகளும் உருவாகிறது. இந்த இப்போ கண்ணு வந்து மறுபடியும் முடியாக முடியுமா, பல்லாக முடியுமா? ஆக முடியாது. இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த இதில் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், இதெல்லாம் அது மறுபடியும் பழைய செல்லாக மாற முடியாது. அப்போ நம்ம உடம்புல இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இப்போ காயம்பட்டால் அது ஆறுறது, லிவரில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் மறுபடியும் அதை சரி செய்கிறதுன்னு கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி மீள் உருவாக்கம் செய்கிறது. ஆர்கன்ஸே உருவாக்கலாம், செல்களை உருவாக்கலாம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டோபர் ரீவ், முதல் சூப்பர்மேன் படத்தில் நடித்த முதல் சூப்பர்மேன், ஒரு குதிரை பந்தயத்தில் கலந்துக்கிட்டப்போ தலை குப்புற விழுந்து 4 கை கால்கள் 4ம் இயங்காமல் போயிடுச்சு அவருக்கு, கிறிஸ்டோபர் ரீவ். பின்னால் இவருக்கு ஸ்டெம் செல் செலுத்தி இவரால் ஓரளவுக்கு இயங்க முடிந்தது. அடுத்து திரைப்படத்தில் மறுபடியும் நடித்தார், ஒரு படம் நடித்தார், ரியர் விண்டோ அப்படின்ற படத்தில் நடித்து சிறந்த நடிகருக்கான விருதையும் பின்னால் பெற்றார். தலைமுடி உருவாவதிலிருந்து கண், மேக்குலர் டீஜெனரேஷன், கண் பார்வையற்ற ஏராளமானவர்கள் கண் பார்வை பெற்றிருக்காங்க. நம்ம அப்படி கொண்டு வந்தோம்னா இருதயம், ஹார்ட் அட்டாக் கொண்டாடிட்டு இருக்காங்க. பிரிட்டன்லாம் ஏராளமான பேர். கார்டியாக் அசோசியேஷன் இந்த சிகிச்சையினுடைய பலன்களை, அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் அடிபடுறது, கிட்னி, லிவர் ப்ராப்ளம், ஆண்மை குறைவுக்கு இது ஒரு 4வது சிகிச்சை முறையாக இருக்குது. இதுவரைக்கும் 3 சிகிச்சை முறைகள். முதல்ல மருந்து மாத்திரைகள், 2வது ஷாக்வேவ், செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஷாக்வேவ் தெரப்பி, பி ஷாட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருந்தது. 3வது அறுவை சிகிச்சைகள். இப்போ 4வதாக ஸ்டெம் செல் தெரப்பி முற்றிலுமாக மீளுருவாக்கம், அந்த பழைய நிலையை கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்குது. ஆண்களுக்கான விந்தணுக்கள் குறைபாடுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அதை நோக்கி இது போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ஸ்டெம் செல் தெரப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி 2 வாய்ப்பு இருக்கு. இவர் சொன்ன மாதிரி மருந்து, மாத்திரைகள், ஆப்ரேஷன், இன்ஜெக்ஷன், இதே மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா இவங்க சொல்றது ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்ட்டு 4வதா சொல்றாங்க. எதற்கு பெஸ்ட் ஆப்ஷனை 4th ஆப்ஷனா எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே நம்ம செலக்ட் பண்ணலாம்ல. அதற்காக தான் இந்த ஸ்டெம் செல்ல நம்ம கடந்த 14 வருடங்களாக கொடுத்து, குறிப்பா இந்த குழந்தையின்மைக்கு கிட்டத்தட்ட 100% ரிசல்ட்டோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த எலிக்சர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கக்கூடிய ஹார்னி கோட் வீட் அப்படிங்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ரொம்ப ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில சில ஆட்டு இடையர்கள், அவங்களோட ஒரு சில ஆடுகள் மட்டும் ஒரு காம இச்சையோட, ஒரு சாதாரண நாட்கள் இல்லாம, இனப்பெருக்க காலம் இல்லாம மற்ற நாட்கள்லயும் இனப்பெருக்க வேட்கையோட ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றத பாக்குறாங்க. ஹார்னின்னா ரவுடி மாதிரி அந்த ஆடுகள் பிஹேவ் பண்ணுது காம இச்சை கொண்டு அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி, எதனால இது மட்டும் அப்படிங்க பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேயும் போது, ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை சாப்பிட்ற ஆடுகள் மட்டும்தான் இதே மாதிரி பிஹேவ் பண்ணதுன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப பிரபலம் ஆகுது, இந்த ஹார்னி கோட்வீடுங்கிறது. இது நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த உடம்புல உருவாக்குது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு எதுக்காக அப்படின்னா, இரத்த குழாய்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது. நம்ம ஆண்கள் உறுப்புல ரத்தம் சரியா பாயாதப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எரெக்ஷன்ங்கிறது இருக்காது, விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கும். ஒருத்தருக்கு விரைப்புத்தன்மை குறைபாடுங்கிறது எதோட அறிகுறி? இதயத்துல பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இதயத்திலையும் மிக மெல்லிய இரத்த குழாய்கள் போகுது. ஆணுறுப்புல இரத்த குழாய் சரியா பாயல அப்படின்னா, இதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய 16ல் 1 பங்கு, முடியோட 16ல் 1 பங்கு அளவே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களையும் சரியா பாயல அப்படிங்கிறது அர்த்தம். அந்த இதயத்துக்கு போற இரத்த குழாயில அடைப்பு இருந்ததுன்னா மாரடைப்பு, மூளைக்கு போற இரத்த குழாய்ல அடைப்பு வந்ததுன்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறோம். இதே மாதிரி ஆண் உறுப்புல அடைப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் விரைப்புத்தன்மை குறைபாடுங்கிறோம். இது 3ம் கோரிலேட்டட். இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன செய்யும் அப்படின்னா, இரத்த ஓட்டத்தை எல்லா இடத்துக்கும்
வேகமா செலுத்துறதுக்காக அந்த நரம்புகளை, ரத்த ஓட்ட குழாய்களை கொஞ்சம் விரிவடை செய்யும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் குழாயை சூடு காமிச்சா அப்படி பெருசாகும்ல, அதே மாதிரி பெருசாகும். அதனால ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லாம் எங்கேயாவது அடைச்சிருந்தேன்னு வச்சுங்க, ரத்த குழாய் விரிவடையும் போது என்ன செய்யும், அந்த ஒட்டும் தன்மை குறைஞ்சு எல்லாம் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்களோட ஈஸ்ட்ரோஜன் அளவை சமநிலைப்படுத்த இந்த ஹார்னி குட்வீட் சப்போர்ட்டிவா இருக்கு. செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ப்ராடக்டா இது இருக்கு. அடுத்தது கார்டிசெப். இது ரொம்ப உயரமான ஆல்டிடியூட்ல, இமயமலை போன்ற இடங்கள்ல இதை பறிக்கிறவங்க எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் பறிக்கணும். ஏன்னா வழுக்கிற மாதிரி இருக்கும், பனிகள் இருக்கும். அந்த இடத்துல காளான் போன்ற ஒரு சின்ன காளான் தான், சரி, கம்பளி பூச்சி போன்ற ஒரு காளான் வகை தான் இந்த கார்டிசெப்புங்கிறது. இது ரொம்ப விலை அதிகமானது. இதை ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஆண்களுக்கான அந்த ஆண் தன்மை அதிகரிக்கும், சக்தியை அதிகரிக்கும், உடல் தளர்வு, அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கிறத சரி பண்ணும். நிறைய இந்த மரத்தான் ஓடுற மாதிரி விளையாட்டு வீரர்கள்லாம் வாயில ஒண்ணு ஜின்சங்னு வச்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த கார்டிசெப்பை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்டிசெப்புங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்த கண்டினியூஸ் ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆண்மையின்மைக்கான சிகிச்சைய சீனால இதை வச்சுதான் கொடுக்குறாங்க. இதுல குறிப்பிட்ட சில அடெனோசின்ங்கிற மாதிரி சில கெமிக்கல்ஸ் இருக்கிறது ஆண்மை தன்மைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இத எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஊர்ல ஒரு சூப் எவ்வளவுங்க, ஒரு 25 ரூபா 30 ரூபா இருக்கும். சில சூப்புக்கான ஸ்பெஷல் இடத்துல ஒரு 50 ரூபா இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா இந்த கார்டிசெப் சூப்பு 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் ஒரு கப்பு, ஒரு போல் சூப்பு. அந்த அளவு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல ரொம்ப அதிகபட்ச எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னா இது. அடுத்தது ஸ்டிவியா ரெபடியானா. இது கர்ப்ப காலத்துல ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஜெனரலா சர்க்கரையை குறைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற பிளேவனாய்ட்ஸ், பினாலிக் சேர்மங்களை கருவுறுதலுக்கு, அந்த இனப்பெருக்க திசுகளை டிஷ்யூஸை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பாசிஃப்ளோரா, இது கண்டிப்பா ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை. பேஷன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். இது மைண்ட் ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, தாம்பத்திய குறைபாடு இருக்கிறதுக்கும் வந்து படுக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஸ்ட்ரெஸ்லயே அந்த தாம்பத்தியம் இல்லாம போறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, மன அழுத்தம் அதிகமா இருக்கிறது தான். இது மன அழுத்தத்தை குறைக்கும். செரோட்டோனின், டோபமின் மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதனால என்ன செய்யும்னா, லவ் டிசைர் இன்க்ரீஸ் ஆகும், மன அழுத்தம் கம்மியாகும், பிளஸ் தூக்கம் நல்லா வரும். நமக்கு எவ்வளவுக்கு தூக்கம் நல்லா இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம உடம்பு ரிப்பேரிங் ஒர்க் நல்லா நடக்கும். ஹார்மோன் உற்பத்திக்கெல்லாம், செக்ரிகேஷனுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த தூக்கம்ங்கிறது. அந்த தூக்கத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி கர்ப்ப காலத்திலையும் சரி, மாதவிடாய் சுழற்சி கரெக்டா இருக்கிறதுக்கும் சரி, இது தேவையான பெண்களுக்கான ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவுது. அடுத்ததா ஜப்டிகாபா அப்படிங்கக்கூடிய, இது பார்க்கறதுக்கு நாகப்பழம் மாதிரி இருக்கும், ஆனா அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே பழுக்கக்கூடியது. இதுல அதிகபட்ச விட்டமின் சி இருக்கும். உடம்புல இந்த ஆக்சிஜன் ஏற்றத்தினாலதான் நிறைய பிரச்சனைகள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள். இந்த ஜப்டிகாபா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சரி பண்ணும். ஆக்சிடேஷன் எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்கு. இதுல இருக்கிற இந்த ஆண்டோசைனின்ஸ், பாலிஃபினால்லாம் இனப்பெருக்க திசுக்கள்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணுது, விந்தணுவோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இது ஆண் உறுப்பு உயிர்ப்போட இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஒட்டுமொத்த இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது பிளிகியா அப்படிங்கக்கூடிய அக்கிங்கிற பழம். இது ஒரு புளிப்புச்சத்து இருக்கிற பழம். இது காயா இருக்கும்போது விஷத்தன்மையோட இருக்கும், பழுத்ததுன்னா மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். இதுல தேவையான ரொம்ப அத்தியாவசியமான அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி விட்டமின், மினரல்ஸ் நிறைய இருக்கும். ஹார்மோன் உற்பத்திக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆண்களோட பாலியல் ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது.
லிவர்ல டீடாக்சிஃபிகேஷன் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணும். லிவரோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. பெண்கள் இதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் கருமுட்டை ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி 12 விதமான மூலிகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா. இப்ப ட்ரிபிளஸ் டெஸ்டிஸ்ங்கிற நெரிஞ்சியல் முள் ஒரு விதமா, செரோனா ரெப்பன்ஸ் ஒரு விதமா, டிச்சிலியா காட்டிகுவா ஒரு விதமா, பேஷன் ஃப்ளவர் ஒரு விதமா, ஹார்னி கோட்வீட் ஒரு விதமா, நம்ம கார்டிசெப் காளான் ஒரு விதமா, இதே மாதிரி எல்லாமும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா இனப்பெருக்க மண்டலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணி கொடுக்குது. அதுல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா, ஒன்று ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, ஒன்று பாலியல் ஆர்வத்தை தூண்டுது, ஒன்று ஆக்சிடேஷனை கம்மி பண்ணி கொடுக்குது, ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதே மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸை நமக்கு கொடுக்குதுங்க. இதே மாதிரி 12 ப்ராடக்டும் 12 விதமா சப்போர்ட் பண்றதுனால பெண் கருவுறுதல், ஆண் அந்த மலட்டுத்தன்மை நீங்கிறது, இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேல் இம்பார்ட்டன்ஸ், ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, ஹார்மோன் சமநிலையா இருக்கிறது, நரம்பு மண்டலம், குறிப்பா நம்முடைய டிச்சிலியா காட்டிகாவும் பேஷன் ஃப்ளவரும் நரம்பு மண்டலத்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இத யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரானிக் டிசீஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா உங்களோட மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்க கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க இதை எடுத்துக்க கூடாது. இதை எவ்வளவு அப்படின்னா 0.25 கிராம் பர் டே அப்படிங்கிறது ஆவரேஜ். ஒரு பேக்கெட், ஒரு பாக்ஸ் 5 பேக்கெட் இருக்கும். 5 பேக்கெட்டை, ஒரு பேக்கெட்டை ஆவரேஜா ஒரு 6 நாள் வீதம் எடுத்துக்கணும். ஒரு மாதத்திற்கு வரும். ஆனா முதன் முறை எடுத்துக்கும் போது எப்போதுமே ரொம்ப குறைந்த அளவு, மிளகு அளவு கூட இல்லை, நீங்க ஒரு அரிசி அளவு எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு பேக்கெட்டை 6 நாளைக்கு பதிலாக 10 நாள் 15 நாள் எடுத்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இதை எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கும். கழிவுகள்லாம் நீங்கும்னா எந்த விதமா நீங்கும்? நவத்வாரங்கள் வழியாகவும் வெளில போகணும். அப்ப சில பேருக்கு என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் மிகைப்படும் போது தலைவலி வரலாம். சில பேருக்கு கழிவுகள், நுரையீரல்ல இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கும் போது என்ன செய்யும்? தும்மல் மூலமோ சளி மூலமோ அதே மாதிரிதான் இருக்கும். ரன்னிங் நோஸோ இல்ல ஜலதோஷமோ இருக்கலாம். சில பேருக்கு உள்ள இருக்கிற நச்சுக்கள் எரிச்சுதான் அதை நீக்கணும்னு இருக்கும். அப்ப காய்ச்சல் வரலாம். சில பேருக்கு குடல் சம்பந்தமான இடத்துல இருக்கிற நச்சுக்கள்லாம் நீக்கிறதுக்காக டிசென்ட்ரி மாதிரி இருக்கலாம். இதே மாதிரி சில சிம்டம்ஸ் உங்களுக்கு எடுத்த உடனே இருக்கும். ஆண்கள் இதை எடுத்த 2வது நாள்லயே அவங்களோட ஒரு 20-25 வயதுல இருந்த ஆண் தன்மை உணர்வாங்க. யாருங்க? 50-60 வயதுல இருக்கிறவங்களும் ஒரு 20-25 வயதுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட செக்ஸுவல் ஆக்டிவிட்டியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நிறைய பெண்கள், குறிப்பா 70% பெண்கள் இந்தியால இருக்கிறவங்க கிளைமேக்ஸ், உச்சக்கட்டம் அப்படிங்கிறதையே அடையிறது இல்லை அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. காரணம் என்னன்னா பெண்கள் உணர்வுல அயன் பாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு முன் விளையாட்டுகளோட அவங்கள தயார்படுத்தி அதுக்கப்புறம் தான் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும். ஆனா நேரடியா ஈடுபடும் போது என்ன ஆகும்னா அவங்களோட வெஜினல்ல ஃப்ளூயிட்ஸ் இல்லாம உராய்வுத்தன்மை அதிகமாகி அவங்களுக்கு ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு வரும்போது ஆண்கள் லைட் ஆஃப் பண்ற மாதிரி முடிச்சிருவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சரியான பேலன்ஸ் 2 பேருக்கும் இல்லாம நிறைய பெண்களுக்கு இந்த தாம்பத்தியத்துல ஒரு வெறுப்பு கூட வந்துட்டதா சொல்றது ஆராய்ச்சிகள். அப்ப இந்த ப்ராடக்டை எடுத்துக்கும் போது 2 பேருக்குமே அந்த சமமான உணர்வுகள், உச்சபட்சம் உச்சகட்டங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இன்னைக்கு காசு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் ஆண் பெண்களோட இல்லறம் தான். கரெக்டுங்களா? அண்ணன், அம்மா, அப்பா எல்லாத்தையும் அந்த எதை வேணாலும் கொடுத்துடலாம். ஆனா இந்த இல்லறம் அப்படிங்கிறது கணவன் மனைவி 2 பேரால மட்டுமே பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம். அதற்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் பெருமளவுல சப்போர்ட் பண்ணுது. நிறைய
இதே மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. இங்க யாராவது இருக்கிறவங்க டெஸ்டிமோனியல்ஸ் அவங்க கொடுத்து குழந்தை உருவான டெஸ்டிமோனியல்ஸ் யாராவது சொன்னா நல்லா இருக்கும். ஷேர் பண்றீங்களான்னு பாருங்க. நாம என்ன செய்யணும்னா சமச்சீர் உணவு இருக்கணும், சரியான உடற்பயிற்சி இருக்கணும், ஒரு நல்ல மன பக்குவத்தோட இருக்கணும். நம்ம ஆட்டிடியூடை வந்து பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மது அருந்துதல், புகை பொருட்கள் யூஸ் பண்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். போதைப் பொருட்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும். செஞ்சா கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸும் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். நீங்களும் தொடர்ந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். இது செக்ஸுவல் ஹெல்த்துக்கான ப்ராடக்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி உங்க உடம்புக்குள்ள நோய்கள் பல பேர்ல இருக்கலாம், செல்கள் சுத்தமாயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் நமக்கு திரும்ப கிடைச்சிடும். அந்த அளவு ரொம்ப எக்ஸலண்டான இந்த ப்ராடக்ட்டை நீங்க யார் இத உங்களுக்கு இந்த இன்வைட் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, உடனடியா எடுங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க் இல்லாம ஒரு 14 வருடங்களுக்கு மேல சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு நிறைய ரிசல்ட் கொடுத்த ஒரு ப்ராடக்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இங்க இருக்கிற யாராவது நபர்கள் ஒரு சின்ன உதவி, நீங்க இனப்பெருக்க மண்டலத்துக்காக கொடுத்து குழந்தையின்மைக்காக கொடுத்து அதுலேருந்து ஏதாவது ரிசல்ட் எடுத்திருக்கீங்கன்னா ஷேர் பண்ணலாம். சண்முகம் சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சார். தேங்க்யூ. சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு சில பேர் வெளிப்படையாக சொல்லுவாங்க சார், கூச்சம் இல்லாமல். ஒருத்தர் வந்து ஒரு மூடி மறைச்சி இங்கே மாதிரி இலைமறை காய் மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் என்னோட டீமில் சார் ஒருத்தர் வந்து ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறார் சார். அவர் வந்து சார் கேட்குதுங்க நான் பேசுறது? தெளிவா கேக்குதுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே சார். அவங்க வந்து பார்த்தா சார், ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 8 வருஷமா குழந்தை இல்லை. இங்கே தான் சார், இங்கே எடப்பாடி பக்கத்தில் தான். குழந்தை இல்லைங்க. அப்புறம் வந்து சார் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் அவரு வேண்டாரு. அமௌண்ட் வேண்டாங்க, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 மந்த் தான் சார். 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் 1 மாதம் கழிச்சு அடுத்த மாதம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சாரை வந்து பார்த்துட்டுங்க சார். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தேங்காய் சார் பழங்கள்லாம் பூவெல்லாம் வச்சுங்க. அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காரு சார். அது எனக்கு தெரியும். அது மாதிரி வந்து நிறைய சார் எனக்கு தெரிய ஒரு 2 பேர் எனக்கு எங்கள் டீமில் வந்திருக்காங்க சார். அதனால் வந்து கன்ஃபார்ம் அது அந்த இனப்பெருக்க மாண்டலம் அந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் டீம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெளியூர்ல இதை பற்றி சொல்லுவாங்க சார். பட் நாங்கள் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் சொல்கிறதில்ல சார். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹியூமன் பாடியில் எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் சீராக நல்லா கொண்டு வருங்க, இயற்கை நேச்சுரலாக. அப்படிமா அதில் வந்து வர சேஞ்சஸ் வந்து நம்ம உறுப்புகளில் வந்து மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக தான் சொன்னேன் சார். ஆனால் என்னோட டீமில் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க சார். அது அதை தான் சொல்ல சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா ப்ளீஸ்? மிகப்பெரிய அளவுல ஒரு ஆணுக்கு அப்ப அந்த விழுப்புரத்துல கலெக்டரேட்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு மேடம். அவங்களுக்கு அவரு என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் உள்ள சம்பாதிக்கிறேன்டா, என்ன குழந்தை எனக்கு இல்ல, 10 வருஷமா ஆயிடுச்சு குழந்தை இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இது மாதிரி நான் எலிக்சர் மிஷின் மருந்து ஒன்று இருக்குது, நல்லா சூப்பரா கேட்கணும், எனக்காக நீ வாங்கி சாப்பிடணும் சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்து நானும் விட்டுட்டேன். நான் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 1 இயர் கழிச்சு அவரே வளைகாப்பு அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுல வந்து என்ன கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, எனக்கு ரெட்டை குழந்தை எனக்கு அப்படின்னு சொன்னாங்க வளைகாப்பு சமயத்துல. அப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்துச்சு. பார்த்தா 2 பையன் அவருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு நண்பர் ஒருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 மாசம் மேரேஜ் ஆக போகுதுங்க. அவருக்கு கரண்ட் லைன்ல மாட்டிக்கிட்டாருங்க, ஹச்பி லைன்ல மாட்டிட்டு யூரின் வர இதுல பாத்தீங்கன்னா ரத்தமும் விந்து வந்துருச்சுங்க அவருக்கு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து டெம்ப்டேஷன் ஆகாது, குழந்தையும் பிறக்காது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணி எனக்கு ஃப்ரெண்டு அவரு. அப்ப நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, சூப்பரான மெடிசன், நீங்க எதுவும் சாப்பிடு, கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சொல்லி அந்த தம்பிக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஒரே பாக்ஸ் சாப்பிட்டான். கரெக்டா 2 மாசம் சாப்பிட்டான். மேரேஜ் முடிஞ்ச உடனே அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தை வந்து உடனே கன்சீவ் ஆயிடுச்சு. உடனே பையன் அவனுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துல கன்சீவ் ஆகி இப்போ பையன் பிறந்துச்சுங்க.
வணக்கம் மேடம். எல்லாம் வணக்கம். சேலம் டாக்டர் சுப்பிரமணியங்க. எனக்கு சுகர் வந்து 480 சுகர் வந்து 180 வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் மேடம். அடுத்தது நான் ஆட்டையாம்பட்டிங்கிற ஊர்ல போய் ஒரு எம்எஸ் டாக்டர் ஸ்கேன் பார்த்தா ஸ்டோன் கல் இருக்குது மேடம். நெக்ஸ்ட் வீக் வாங்க நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிறாரு. நான் ஒரு 17 நாள்ல போய் கல்லே இல்லாம இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அனுப்புனாரு மேடம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கைவந்தா இது. ஒட்டன் சத்தவரங்கத்துல ஒரு பொண்ணு மேரேஜ் மேடம். 29 to 32 வயசுக்குள்ள இருக்கும். மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். 6 வருஷத்துல வந்து அவங்க குழந்தைகள்ல ஒரே ஒரு பாக்கெட் தான் மேடம். நம்ம அமிர்த கலவையை வந்து சாப்பிட்டு ஒரே மாசத்துல கன்சீவ் ஆகி நம்மள அப்ளைன் பழனிசாமி சார்ட்ட பேச வச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்தினாரு. அவங்களுடைய போட்டு விழுந்து எல்லாம் குவிக்கான மேடம். இப்போ 3 மாசம் கன்சீவ் மேடம். அவர் மூலியமா இப்போ ஒரு 3-4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார். ரொம்ப எடுத்தோடனே ஒரு ரொம்ப என்னமோ இதே மாதிரி ஆக்சுவலா நிறைய பதிவுகள் இருக்கு. அடுத்து சிவகுமார் சார், நீங்க கொஞ்சம் லைவா ஷேர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். எஸ் சார். சார் வணக்கம் சார். சிவகுமார் ஃப்ரம் சேலம் சார். வணக்கம் பாய்டன்ஸ் சார். டீம்ல இருக்கு சார். எங்க சித்தப்பா பையனுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு சார். குழந்தை இல்லாம இருந்தது. பாப்பாவுக்கு வந்து டிஎன்சி பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த ப்ராடக்டை கொடுத்தேன். ஒரு 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 பாக்ஸ் தான் கொடுத்தேன். இந்த ஒரு பாக்ஸ்லேயே அவனுக்கு வந்து கன்சீவ் ஆயிடுச்சு சார். இப்போ ஒரு 50 நாள் ஆயிருக்குங்க சார். எக்ஸலன்ட் சார். அவங்க ஏஜ் என்னங்க சார் அவங்க 2 பேருக்கும்? பையனுக்கு வந்து 30 சார். பாப்பாவுக்கு வந்து 24 சார். 4 வருஷம் சின்ன ஆகுது சார். வயசுல இப்ப இன்ஃபர்டிலிட்டிங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. வாழ்த்துக்கள் சார். ஓகே, நன்றிங்க சார். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? கோவை பாலா சார். எஸ் சார். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? எஸ் சார், கிளியர் சார். சார் உங்க பேர் எனக்கு தெரியல. நீங்க தான் பிளான் பிரசன்டேஷன் பண்ணீங்க. உங்க குட் நேம் சார்? யோகநாதன். யோகநாதன். நீங்க உங்க நேட்டிவ் சார்? சென்னையில இருந்தாங்க சார் நான் பேசிட்டு இருக்கேன். அருமை அருமை அருமை. ஒரு டாக்டர்கிட்ட போய் 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா கூட இவ்வளவு பொறுமையா சொல்ல மாட்டார். அருமையா 1 மணி நேரம் பொறுமையா நிதானமா பேசிக்கா மக்களுக்கு எப்படி இதை சொன்னா அவனுக்கு புரியும் என்ன விஷயம் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக சொன்ன யோகநாதன் சார் அவர்களுக்கு கோவை பாலாவின் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா சார், ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்றதை விட எப்படி இருந்தா இந்த ப்ராடக்ட் மூவ் ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு பொறுமை, சைப்புத்தன்மை வேணும். நான் வந்து ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியும். பல்லடத்தில் பழனிசாமி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணார். சரி, இன்னைக்கு வேற ஒரு லிங்க் மூலமாக வந்தோம். இதை பற்றி நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களுடைய ஸ்பீச்சுக்கு நம்ம வந்து ஒரு சல்யூட் அடிக்கணுங்கிறதுக்காக உள்ளே வந்தேன். நன்றி சார். நம்ம மீண்டும் பேசுவோம் சார். நன்றி சார், நன்றி நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சண்முகம் சார். சண்முக சுந்தரம், எடப்பாடி சார். வணக்கம் சண்முகம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். டிஷர்ட்டை வந்து எங்களுக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ் டிஷர்ட் நீங்கள் மட்டும் போட்டு அழகாக இருக்கிறீங்க. நாங்களாம் என்ன சார் பண்ணுறது? எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க டீச்சர். அதுக்கு தான் உங்களுக்கு நான் உங்கள் ஹேண்ட் இது பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க சார் இது டிஷர்ட்டு. அதை பழனிசாமி சார் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் எல்லாரும் சார்பாக கேட்குறேங்க நான். வந்துங்களா? குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்காதீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் க்ளோஸ்அப்பில் இவ்வளோ டிஷர்ட் எலிக்ஷன் போட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அது வந்து அனைவரும் சார்பாக கேட்குறாங்க. நாங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. வேறு மாதிரி பேமெண்ட் கூட பண்ணிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நவீன்குமார் சார் வணக்கம். புலிகளில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு லேடிக்குங்க ஆல்மோஸ்ட் ஒரு 50க்கு மேல கிராஸ் ஆயிருக்குதுங்க. அவங்கனால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ரொம்ப நாள் படுத்துட்டு இருந்தாங்க பெட்ல.
முடியாதுங்க சார். எந்திரிக்க முடியாதுங்க சார். யாருக்கோ கால் பண்ண போய் எனக்கு கால் பண்ணீங்க. டாக்டர் சாருங்களா? அப்படின்னாங்க. ஆமாங்க சொல்லுங்க அப்படின்னேன். சரிங்க உங்க கூட பேசலாமா? பேசுங்க மேடம். அவங்க பிரச்சனைலாம் சொன்னாங்க. முடி கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க. என்னால முடியலைங்க. எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணாங்க. என்னால முடியலைங்க. ஒரு அடி கூட என்னால எடுக்க வைக்கலைங்க. நான் படுத்துருவணும். இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு கேட்டாங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க என்னன்னு கேட்டா, கோயம்புத்தூர்லருந்து சொன்னாங்க. நானும் கோயம்புத்தூர் தாங்க. உங்க வீட்டுக்கு டைரக்ட்டா ப்ராடக்ட் வருங்க. நான் சொல்ற மாரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு குடுத்தோம். குடுத்து ஆல்மோஸ்ட் அவங்க 4 பாக்ஸ் யூஸ் பண்ண பின்னாடி எடையும் குறைஞ்சுட்டாங்க. சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. வீட்ல எல்லா வேலையும் செய்றாங்க. எல்லாருக்கும் சமைச்சு குடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க சார். இது ஒரு நல்ல எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். நன்றி சார். சார் மியூட் பண்ணிக்கங்க. பாலகிருஷ்ணன் ஈரோடு சார். பாலகிருஷ்ணன் சார். மத்தவங்க மியூட் பண்ணிக்கங்க. பாலகிருஷ்ணன் சார் அன்மியூட் பண்ண முடியுதா? சாந்தா மேடம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார். அற்புதமா இருந்தது சார். நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் சொன்னேன். போய் ஒரு ஆயுர்வேத டாக்டர் சார் அவங்க. அந்த டாக்டருக்கு சொல்லிட்டு வந்தேன். சவுண்ட் கம்மி மேடம். டாக்டருக்கு சொன்னேன் சார் இதெல்லாம். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐடி கொடுத்துட்டாங்க சார். கொடுத்துட்டு சொன்னாங்க நிஜமா இதெல்லாம் நடக்குமான்னு சொன்னாங்க சார். ஆமா சார் இப்படியெல்லாம் இருக்குன்னுட்டு. அவங்க தம்பிக்கு வந்துட்டு ஒரு என்னமோ காயிலா இருக்கு சார் அவங்களுக்கு. அது என்னன்னா பிரெயின் ப்ராப்ளமா. அது வந்துட்டு 16 கோடியா சார் ஒரு இன்ஜெக்ஷன். சொல்லுங்க. ஒரு என்னமோ காயில நான் மோகன் சாருக்கு சொல்லியிருக்கேன் அந்த காயில பேரு. அந்த இது மனவேதி. பிரெயின் ஷிங்க் ஆயிட்டு இருக்கா. பிரெயின் வந்துட்டு ஷிங்க் ஆயிட்டு இருக்கு சார் அவங்களுக்கு. அப்புறமேட்டுக்கு கை கால எடுக்க முடியல. கொஞ்சம் பேசுறாங்க அவ்வளவுதான். சாப்பிட ஜீரணம் ஆகல. அது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காஸ்ட் என்னன்னா 16 கோடியா சார் ஒரு இன்ஜெக்ஷன். அது மாதிரி இருக்கா. அது அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் மோகன் சாருக்கு போன் பண்ணிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க கொடுக்கலான்னுட்டு. அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு பணம் இல்லாததுக்கு வசதி இல்லாததுக்கு சும்மா ஆயிட்டாங்களாம். இப்போ வந்துட்டு அவங்க ஐடி போட்டு வாங்கியிருக்காங்க சார். அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது சரியா ஆகும். அவங்களுக்கு தமிழ் புரியாது. ஆனா கன்னடாவில நான் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா ஆயுர்வேத மெடிசன் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க சார் எல்லாருக்கும். ஒரு மெடிசன்ல இது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு மெடிசன்ல இது மாதிரி ஒரு உண்மை இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க சார் அவங்க. அதுக்கே நான் சொன்னேன் இங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் சார். உங்கனால எனக்கு ஒரு உதவியா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கிறேன் இப்போன்னுட்டு. ஒரு 3 ஐடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார் நாளைக்கு. இன்னைக்கு ஐடி போட்டுட்டாங்க சார் அவங்க. ஓகே 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 ஓகே. நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலா ஒரு விஷயம் திருத்திக்கங்க. இது மெடிசின் கிடையாது. பேசும்போது இப்ப சொல்ற மாதிரி மெடிசின்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. இது மெடிசின் கிடையாது. இல்ல சார் அதெல்லாம் சொன்னோம் சார். தேங்க் யூ சார். பரவாயில்ல. ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கறதே கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நான் உங்க மெடிசன் ஜொதிலே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் சார். இதே உங்களுக்கு சப்போர்ட்டாவும் அந்த மெடிசனுக்கு. ஆனா செய்யலாம் அவங்களும் ஒத்துட்டாங்க சார் இது மாதிரி இருக்குன்னுட்டு. கரெக்ட் தான். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஏற்கனவே இருக்கிற மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அதுக்கு சப்போர்ட்டிவா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை யாருமே என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் எதற்காக எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதோட சேர்ந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்களுக்கு உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப நீங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுத்ததுங்கிறது கரெக்டான விஷயம். ஆல் தி வெரி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சரி, நேரம் கருதி நம்ம இன்னைக்கு இந்த செஷனை முடிச்சுப்போம். மீண்டும் நாளைக்கும் 8:30க்கு இதே மாதிரி இன்னொரு அற்புதமான செஷன் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். குட் நைட்.